ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு ராசியினருக்கும், இங்கே ஸ்க்ரீனில் பார்க்குற ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட சக்திகளும் தனிப்பட்ட குணநலன்களும் இருக்கும். இப்படி உங்கள் குறிப்பிட்ட அந்த ராசி தனக்குரிய இந்த சக்தியை பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றங்களை காணலாம். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள குணநலன்களை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம காணப்போகிறோம். இந்த குணநலன்கள் எல்லாமே உங்களுக்கு அப்படியே இருக்கிறதா அப்படிங்கிறத இந்த பதிவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இந்த 12 ராசிகளும் உங்களுக்குரிய இந்த ராசிக்கு என்ன சக்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு நேர்மறையான சக்திகளை பெற்று நீங்களும் நல்ல முறையில் வாழ்வீர்கள் அப்படிங்கிறதான். வாங்க நம்ம பதிவிற்குள்ளே செல்லலாம். நம்மளுடைய சேனலுக்கும் இந்த முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேசராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு குறிக்கோளோடு அதை விடாப்படியாக எப்படியாவது அந்த குறிக்கோளில் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருப்பாங்க. மற்ற ராசியினரை விட உங்களுடைய குறிக்கோளின் மீது நீங்கள் செலுத்தும் தீவிரமான அந்த ஈர்ப்பின் காரணமாக மென்மேலும் உயர்ந்து கொண்டே செல்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலேயுமே அதிகமாக குறிக்கோளோடு அதை தொடங்கினாலே அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது அதில் கட்டாயம் வெற்றி கண்டுட்டு தான் நம்ம திரும்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. சில நேரங்களில் அந்த விஷயத்தில் தோல்வி அடைந்தாலும் அதில் சோர்வடைந்தாலுமே மறுபடியும் எழுந்து அதை முயற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும். எத்தனை நாள் ஆனாலும் அது சோர்வடைந்து நம்ம பின்வாங்கினாலுமே அதை முடிக்காமல் வெளிவரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மேசராசிக்காரர்களிடையே அதிகமாக காணப்படும். மேசராசியில் பிறந்தவர்கள் உங்களை சார்ந்த எல்லா வகையான உறவுகளிடமிருந்தும் யாரிடமும் எதையுமே எதிர்பார்க்காமல் இருப்பார்கள். அதாவது எது நல்லதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு யாரிடமும் எதை எதிர்பார்த்து எந்த ஒரு வேலையும் அவர்களிடம் போய் நீங்கள் செய்ய மாட்டீங்க. இருப்பது இருக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும், செய்கிற வேலை செய்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையானது மேசராசிகளிடையே அதிகமாக காணப்படும். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதனோடு நல்ல ஒரு சமநிலையை பேணிக்கொண்டே நீங்கள் போய்கொண்டே இருப்பீங்க. எல்லோரையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடிய அந்த மனநிலையும், எவ்வளவு நெருங்கியவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு அதாவது சும்மா பழக்கம் ஏற்பட்டாலுமே எல்லோரையுமே அந்த சரிக்கு சமமாக நடத்தக்கூடிய அந்த இயல்பு மேசராசியர்களிடையே அதிகமாக காணப்படும். இதனால் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நினைத்தது எல்லாமே அடைந்து கொண்டே செல்வார்கள் அப்படிங்கிறது. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுடைய அந்த சின்னத்தை பார்த்தாலே நமக்கு அவர்களுடைய குணநலனை தெரிய ஆரம்பிக்கும். அதாவது அந்த காளையை போலவே யாராலும் தங்களை அடக்கி ஆள முடியாது என்பது தான் இவர்களின் சக்தியாக இருக்கும். உங்களை அடக்கி ஆள நினைத்தால் நீங்கள் யார் என்பதை அவர்களுக்கு காண்பித்து விடுவீர்கள். அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரர்கள் ஒரு ஆக்ரோஷமான உணர்வோடு இருப்பார்கள். அதாவது யாருக்கும் நம்ம தாழ்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவர்கள். எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அனைவரையுமே சரிக்கு சமமாக பார்க்கணும், யாருக்கும் அடங்கி போய் வாழணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ரிஷபராசினர்களிடையே அதிகமாக இருக்கும். அன்புக்கு ஒன்று தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அடிமையாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு யார் உங்களிடம் அன்பாக பேசினாலுமே நீங்கள் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த அளவுக்கு உருகி பேசுவீர்கள். அதுவே யாராவது தீய எண்ணத்தோடு தீய பழக்க வழக்கத்தோடு உங்களிடம் பழகினா அறவே அவர்களிடமிருந்து விலகி சென்று விடுவீர்கள், இல்லை அவர்களை கண்டித்து விடுவீர்கள் அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு நல்லவைகளை மட்டுமே சிந்தித்து நல்லவைகளை மட்டுமே பேசிக்கொண்டு அன்புக்காக அடிபணிகின்ற ஒரு ராசிக்காரர்களாகவே ரிஷபராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதே போல் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து அதை அடையணும் அப்படின்னு நினைத்தால் கூட கூடுமான அந்த கவனம், அதற்கு கூடுமான கவனம்னா அதற்கு மேலே என்னென்னலாம் செஞ்சால் அந்த விஷயத்தை சீக்கிரம் அடையலாம் அப்படிங்கிற கூடுதல் கவனம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் உங்களிடம் இருக்கும். எப்பொழுதும் தன்னையும் தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் சுத்தமும் சுகாதாரமுடன் இருத்து வைத்து கொள்வதற்கு விரும்புவீர்கள். எப்பொழுதும் மனதில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலோடு ரிஷபராசிக்காரர்கள் செயல்படுவார்கள் அப்படிங்கிறது தான். அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் ஒரு வேகமும் விவேகமும் உடையவர்களாக, எல்லோரையும் விட செயலிலும் சிந்தனையிலும் வேகமும்
அந்த அளவுக்கு விவேகமும் இருக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள். இதுதான் இவர்களுடைய ஒரு மறைமுகமான சக்தி. அதாவது நட்பு பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஏற்படுத்தி கொள்வார்கள். அதை வைத்து நல்ல நண்பர்களை வைத்தே தங்களுக்கு தேவையான அந்த விஷயங்களை எப்படி அந்த நட்பு மூலியமாக அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு வழிமுறைகளை மிதுன ராசிக்காரர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். எதையுமே கூட்டாக செஞ்சு முடிப்பதில் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு தலை சிறந்தவர்களாக திகழ்வார்கள். அடுத்து கடகம். கடகராசிகளை பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய, அதாவது எப்படி முன்னேறுதாங்க, அவர்களுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய வளர்ச்சியானது மேலோங்கி கொண்டே இருக்கும். சுற்றி இருப்பவர்களுக்கு பார்த்தால் அது எப்படி என்றே தெரியாது. அந்த அளவிற்கு ஒரு குழப்பமாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த வளர்ச்சியில் முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிறதான். யார் சொல்லும் கேட்காமல் மனம் சொல்வதை மட்டுமே கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையும் செயலும் உங்களுக்கு இருக்கும். மனம் போன போக்கிலே நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தன்னம்பிக்கையில் அதிக ஒரு கவனம் செலுத்துவீங்க. என்னதான் வாழ்க்கை நிலை, காலநிலைகள் இப்படி எல்லாமே உங்களுக்கு எதிர்வினையாக அமைந்தாலும் கூட அதையுமே சாதகமாக வச்சு அதன் மூலியமாக நம்ம எப்படி முன்னேற்றம் ஏற்படுத்தி கொள்ளலாம், எல்லா வழிகளையுமே எல்லா கேட்டும் அடைச்சாலும் ஒரு கேட்டு எப்படியாவது ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு எதன் மூலியமாவது நுழைந்து அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய சக்தி கடகராசிகளிடையே அதிகமாக காணப்படும். எதுலனாலும், அதாவது எல்லா வழியும் அடைச்சாலும் ஏதாவது ஒரு வழியை கட்டாயம் அந்த காலநிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி கடகராசிகளிடையே அதிகமாக காணப்படும். அதாவது எந்த ஒரு விஷயத்திலையுமே தங்களுடைய மனதிற்கேற்ப அந்த திட்டங்களை போட்டு செயல்படுத்தினீங்கன்னா எப்பொழுதுமே அந்த வாழ்க்கை முறை ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நன்கு உணர்ந்துள்ளவர்கள் சிம்மராசிக்காரர்கள். அதாவது அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எல்லோரிடமுமே சுலபமாக பேசி எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்கள். எளிதாக எல்லோரிடமுமே பேசி மயக்கிவிடக்கூடிய அந்த சக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். யாரையும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலுமே அந்த பேச்சால் வசிப்படுத்தி விடுவார்கள் அப்படிங்கிறதான். அந்த ஜகஜால கில்லாடி சக்திகளை கொண்டு இந்த ஜாதகத்தையே ஆளக்கூடிய யோகம் கொண்டவர்கள் தான் சிம்மராசிக்காரர்களாக இருக்காங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்கு வைத்திருப்பார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை எப்படி போட்டால் அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டு முடிவு பண்ணுறதுல சிம்மராசிக்காரர்கள் ஒரு கில்லாடிகள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. கன்னிராசியில் பிறந்தவர்கள் எதையுமே, அதாவது ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை அலசி ஆராய்ந்து விடக்கூடிய சக்திகளை கொண்டுள்ளவர்களாக இருப்பார்கள். சிறு தூரமும் உங்கள் பார்வையிலிருந்து தப்புவது கிடையாது. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க. உங்கள் பார்வையிலேருந்து எதுவுமே தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். உண்மையை அலசுவதில் கில்லாடியாக இருக்கும் உங்களின் இந்த சக்தியை விரயம் செய்யாதீர்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குணம் கொண்டவர்கள் எதையுமே ரொம்ப தீவிரமாக யோசிக்கும் பொழுது இதனால் சில பல மனச்சங்கடங்களுக்குள்ள ஆளாகுவார்கள். அதாவது எதையுமே ரொம்ப அலசி ஆராயும் பொழுது, எல்லா விஷயத்திலையுமே இவர்கள் ஆராயும் பொழுது சில விஷயங்கள் இவர்களுக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலையும் ரொம்ப மனவேதனையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதையும் இவர்கள் சந்திக்க நேரிடும். அதனால் சில விஷயங்களை மட்டும் ரொம்ப அலசி ஆராய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. துலாம் ராசியில் பிறந்தவர்கள் போல் யாராலுமே சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றிக்கொள்ள முடியாது. அதாவது இப்போ ஒரு சூழ்நிலை நமக்கு சரியில்லைன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சில நேரங்களில் நம்மளால் மாற முடியாது. ஆனால் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் தங்களை அந்த நிலைக்குமே டக்குன்னு அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அதற்கேற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்டு அந்த சூழ்நிலையை சமாளித்து அதில் வெளிவரக்கூடிய சக்திகளை படைத்தவர்களாக இருப்பார்கள். இடங்களுக்கு ஏற்றாற் போல தங்களை தாங்களே மாற்றிக்கொண்டு எல்லோருக்கும் நல்லவர்களாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய விருப்பம்தான். எப்பொழுதும் தங்களை நல்லவர்களாகவே காட்டிக்கொள்ளும் எண்ணம் அவர்களிடம் இருக்காது. திட்டமிட்டு செயல்பட்டு தங்களுடைய அந்த தோற்றத்தை வெளிப்படுத்துவார்கள். அதாவது முன்னாடி நிற்கிறவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே போல் தோற்றத்தை இவர்களுமே வெளிப்படுத்துவாங்க.
அதனால் மற்ற ராசிகள் போல் டக்குன்னு மாற்றாமல் கூச்சப்பட்டுக்கிட்டோ இல்லை எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறோ பயந்துக்கிட்டோ இருக்க மாட்டாங்க. அந்த சைடு என்ன வருதோ இந்த சைடு அதான் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தங்களை மாற்றிக்கொள்வதில் ஒரு கில்லாடிகளாக துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதே போல் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் எளிதாக உணர்ந்து கொள்ளும் சக்தி கொண்டவர்கள். நமக்கு முன்னாடி என்ன நடக்குதோ என்ன இருக்குதோ, அதாவது அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அது எல்லாமே டக்குன்னு புரிந்து கொள்கின்ற ஒரு மனப்பான்மை விருச்சிக ராசிக்காரர்களிலே அதிகமாக காணப்படும். இவர்களைப் போல யாராலுமே புரிந்து கொள்ளும் திறன் உடையவர்களாக இருக்க முடியாது. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது எதற்காக நடக்குது என்ன ஏதுன்னு டக்குன்னு புரிந்து கொள்கின்ற அந்த ஒரு சக்தி இவர்களிடம் அதிகம் காணப்படும். ஒரு மனிதரை பார்த்தாலுமே அவர் என்ன மனநிலையில் இருக்கார், என்ன செயல் சிந்தனை அப்படிங்கிற எல்லாமே அவர்களுடைய கண்ணோட்டத்தில் முழுவதுமாக தெரிந்துவிடும் அப்படிங்கிறதான். அதனால் இந்த ஒரு உணர்ந்து கொள்ளும் சக்தி விருச்சிக ராசிகளிடையே அதிகமாக காணப்படும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுடைய ஒரு குணம், ஒரு மிகப்பெரிய சக்தின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய அந்த மிகப்பெரிய தைரியம்தான். எதுவாக இருந்தாலும் வருவது வரட்டும், எதையும் ஒரு கை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தனுசு ராசிகளிடையே அதிகமாக காணப்படும். எது வந்தாலும் அதை எதிர்கொள்வதில் மிகுந்த ஒரு திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். துணிந்தவர்களுக்கு தோல்வி என்பது இல்லை. உங்களுடைய தைரியத்தை முறையாக பயன்படுத்தும் பொழுது இன்னும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான். அதாவது தைரியம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல வரும், அது காட்ட வேண்டிய இடத்துல தான் காட்டணும். அளவுக்கு அதிகமாக தேவையில்லாத இடத்துல காட்டும் பொழுது அது துன்பத்தை தரும் அப்படிங்கிறதையும் தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது நல்லது. அடுத்து மகர ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சிறந்த எந்த ஒரு வேலை கொடுத்தாலுமே அதை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பார்கள். எதை செய்தாலும் அதை திறம்பட செய்து சாதிக்க பிறந்தவர்கள். யாராலும் செய்ய முடியாத நீங்கள் எளிதாக செய்து விடுவீர்கள். உங்களுடைய சக்தியை புரிந்து அந்த ஒரு சக்தியை நீங்கள் முன்னேற்றத்தோடு செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் அது நல்ல பலனை கொடுக்கும். அதாவது ஒரு வேலையை நீங்கள் அவங்களால செய்ய முடியலை அப்படின்னு உங்களிடம் கொடுத்தாங்கன்னா அதை வரவேற்று தக்க சமயத்தில் நல்லபடியாக முடித்து கொடுப்பதில் உங்களை விட யாராலும் முடியாது. ஆனால் சில நேரங்களில் இந்த சோம்பேறித்தனமான குணம் உங்களிடையே இருக்கும் பொழுது அது உங்களை தள்ளி போக செய்ய வைக்கும். அதாவது வேலை செய்யணும்னு நீங்கள் நினைத்தாலும் அதை செய்யாமல் தள்ளி போய்கொண்டே நீங்கள் அதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் செய்யலாம் அப்படின்னு அந்த ஒரு சோம்பேறித்தன குணம் உங்களிடையே காணப்படும். ஆனால் அந்த வேலையில் இறங்கிட்டீங்கன்னா அந்த வேலையை சிறப்பாக செய்யாமல் அந்த இடத்துலேருந்து வரமாட்டீங்க அப்படிங்கிறது தான். கும்பராசியில் பிறந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நேராக உடைத்து பேசி விடுவார்கள். எதையுமே பார்த்தீங்கன்னா மனதிற்குள் வைத்துக்கொள்ளாத, அதாவது எதனாலும் வெளிப்படையாக சொல்லிடணும், மனதில் பட்டதை பட்டுன்னு சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை எப்பொழுதுமே கும்பராசினர்களிடையே இருந்து கொண்டே இருக்கும். மனதிற்குள்ளே வைத்துக்கொள்ளாத உங்களுடைய இந்த சக்தி பல இடங்களில் கெட்ட பெயரை கொடுத்திருந்தாலும் அதிலிருந்து கற்றதை மறந்திராதீர்கள். அதாவது அந்த வெளிப்படையாக பேசுகிற சக்தி அவர்களிடம் இருந்தாலுமே சில இடங்களில் பேசக்கூடாது தான். வெளிப்படையாக அதை பேசி சில நேரங்களில் உங்களுக்கு தவறான கெட்ட பெயர்கள் வந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இனிமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது நல்லது. அதாவது எதையுமே வெளிப்படையாக பேசுகிற குணம் இருக்கும். அந்த அளவுக்கு எதையும் மூடி மறைக்க தெரியாது. அதிலிருந்து கற்றதை மட்டும் மறந்துடுறாங்க. சில விஷயங்களில் நம்ம வெளிப்படையாக பேசும் பொழுது நம்மளை அறியாமலே சில துன்பங்கள் வரும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த குணம் மட்டும் எப்படியும் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். வெட்டு 1 துண்டு 2 என்று மனதில் பட்டதை நேரடியாக பேசி வெற்றி காண்பதில் உங்களை அடிச்சுக்கிட ஆளே கிடையாது அப்படிங்கிறது தான். அதற்கப்புறம் மீனராசியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை விட யாராலுமே மற்றவர்களை நேசிக்க முடியாது அப்படிங்கிறது தான். அப்பழுக்கற்ற அந்த நேசிப்பான அன்பான இதயம் இவர்களிடம் காணப்படும். உள்ள அவ்வளோ அன்பை வைத்துக்கொண்டு வெளியில் பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாத மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்காக மறைமுகமாக பல விஷயங்களை, அன்பான செயல்களை செய்து கொண்டு தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த பாசங்கள் உள்ளே இருந்தாலுமே அதை வெளிப்படுத்தாத குணத்தை மட்டுமே, அதாவது செயலில் காமிப்பாங்க. அந்த அளவுக்கு அன்பான குணம் கொண்ட ஒரு நபராக மீனராசிக்காரர்கள் இருப்பார்கள்.
அவ்வளோக்களவு நல்ல நல்ல அன்புகளை மட்டுமே விதைத்து கொண்டு வருபவர்கள். யாரிடம் பழகினாலுமே அன்பான அந்த ஒரு குணம் மட்டும்தான். எப்பொழுதும் அந்த கூச்ச சுபாவத்தோடு அன்பான குணத்தை மட்டுமே கொண்டவர்களாக மீன ராசிக்காரர்கள் திகழ்வார்கள் அப்படிங்கிறதான். இப்படி ஒவ்வொரு ராசிக்கான குணநலன்களை இன்றைய பதிவில் நம்ம தெரிந்து கொண்டோம். இதில் எந்த ராசிக்காரர்கள் நீங்கள் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான குணநலன்கள் இது எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஒரு வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.